அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் சந்திப்பதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று சற்று விரிவாக பார்க்கலாம். ஆனால் அதே வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்த விஷயங்களாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்தெந்த விஷயங்களில் உள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள், அதிலும் குறிப்பாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 13ஆம் தேதி வரை 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வலம் வரப்போகிறார். ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதியாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு வருவது நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் என அனைத்திலும் பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. எதிர்பார்த்தபடி வருமானத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை சுக்கிரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் பிற்பகுதியில் வலுவாக சுகஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படுத்தக்கூடிய தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகிறது. நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வகையில், சீரான வருமானம் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கலைத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கலைத்துறையில் பல பணிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய வாய்ப்புகளும் புதிய பணிகளும் மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமையும். புகழ்பெற்ற நடிகர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பும் வெற்றிகரமான சூழ்நிலையும் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் அதீதமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட்ட உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சியும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது 3இல் 15ஆம் தேதி வரை மிகவும் வலுவாக சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. பொதுவாகவே சூரியன் 3, 6, 11, 10 ஆகிய இடங்களில் நல்ல பலனை கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் 15ஆம் தேதி வரை வலம் வருவது பல்வேறு வகையில அலைச்சல் சார்ந்த தொல்லைகள் குறையக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை திட்டமிட்டு சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பெற்று தருகிறாருங்க. இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல நன்மைகள் இந்த தருணத்தில் உண்டு. அதே போன்று மிக வலுவாக 3இல் சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 9ஆம் தேதி முதல் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. புதன் ஆட்சி பலம் பெறுவது நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சிறப்பான ஆற்றலை உருவாக்கி கொடுக்கிறதுங்க. எனவே உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ளக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாண்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை வித்யாகாரகரான புதன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று மிகவும் வலுவாக விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகக்கூடிய யோகத்தை மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. புதிதாக பல பொருட்களை, விருப்பப்பட்ட சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு. சிறு சிறு மற்றும் பெரிய பிரச்சனைகள் அனைத்திலும் சிறப்பான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய யோகத்தை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக கொடுக்கிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் அசுர வளர்ச்சி உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது. சந்திரன் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரித்தாலும் நன்மை தீமை கலந்த
நிறைந்த ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வலுவாக 3ல் வீற்றிருக்கிறாருங்க. குரு 3ல் இருப்பது நிச்சயம் மிகப்பெரிய அளவுல நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆனால் தைரியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவற்றை ஒரு கை பார்க்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி உண்டு. அலைச்சல் அதிகரிக்கலாம். சில நேரங்களில் ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட சில தடங்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் எவற்றை சந்தித்தாலும் நீங்கள் எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவரது சுப பார்வை மிகவும் வலுவாக 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. சப்தமஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றின் நன்மை நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி பல கிரகநிலைகள் சற்று சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற அமைப்பில், மிகவும் சாதகமற்ற அமைப்பில் நிச்சயமாக சனி விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றும், ஜென்மத்தில் ராகு, சப்தமஸ்தானத்தில் கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்ற ஒரு சூழலை தான் உருவாக்குகிறது. அதிலும் குறிப்பாக சனி விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. 7.5 சனியின் முதல் காலகட்டத்தில், முதல் 2.5 ஆண்டு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு விரய செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சனி வீற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்ற முயற்சி செய்யும் போது பெரிய அளவிற்கு விரயத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படாது. ஆனால் இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதன் காரணமாக பல சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே மீனராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் சற்று நிதானமும் பொறுமையும் கூடுதலாக தேவைப்படுகிறது. எடுத்தோம் கவுத்தோம் என்று எதையும் செய்ய வேண்டாம். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். அதனால் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். தொழில்துறை, வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச மாறுதல் நிச்சயமாக உண்டு. மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவிலான முதலீட தவிர்ப்பது நிச்சயமாக தங்களுக்கு நல்ல மாறுதலை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் மற்றவர்களையும் கலந்து ஆலோசித்து கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது பெரிய அளவிற்கு விரயங்களை தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொழில்துறை, வியாபாரத்துறையில் உண்டு. அபிவிருத்தி காணக்கூடிய திட்டங்களை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் சனி சாதகம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய முதலீடை தவிர்த்திடுங்க. ராகுவும் ஜென்மத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே அவ்வப்போது பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இதைவிட மோட்சக்காரகரான கேது 7ல் வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எப்போதும் ஏதோ ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அது போன்ற தருணங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல நன்மை உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் பெண்மணிகள் சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடித்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும். மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சிக்கல்கள் வரலாம். எனவே இந்த தருணத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அல்லது சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது நவகிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள், சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும்.